திறனற்ற திமுக அரசு பேரிடர் காலங்களில் வேடிக்கையாக அரசியல் செய்யாமல் பொதுமக்களின் நலனுக்கு ஏற்றவாறு பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிதியை முறையாக மத்திய அரசிடம் இருந்து பெற்றுத்தர வேண்டும் என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து சென்னையில் பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களின் காணொளியை தற்போது பார்க்கலாம். ஒரு மத்திய அரசாங்கத்திலேருந்து கிடைக்க வேண்டிய நிதியை அவங்க எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? அந்த ஒரு மாநில அரசுக்கு உள்ள ஒரு உரிமை, ஒரு தகுதி இதெல்லாம் இருக்குல்ல. ஒரு மத்திய அரசாங்கத்தில் கேட்டு அதை எப்படி எந்த முறையோடு அதை பெறணுங்கிற அந்த ஒரு உரிமை சட்டத்திட்டம்லாம் இருக்குது. அதை அதை அவங்க கடைப்பிடிக்கணும். இந்த கஞ்சா அது இதுன்னு கலாச்சாரம் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்குது. அது இவங்க பேரில் தான் இப்போ அதிகமாக இருக்குது. அது கொஞ்சம் இவங்க அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணணும். இல்லை இப்போ காலேஜ் பசங்க எல்லா லெவல்லையும் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப அதிகமாக தான் பழக்கத்தில் போயிட்டுருக்குது. அது இங்கே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். இன்னும் அது பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கலான்ட்டு. அப்புறம் இந்த பாலியலுங்கிறத வன்மையாக கண்டிக்கத்தக்கது தான். இதை ஒரு அரசியல் நோக்கமாக தான் அவங்க பார்க்குறாங்க. பப்ளிக் இதுவாக பார்க்கல. அவங்க அரசியல் நோக்கம்னாக்கா, நான் பிஜேபி அல்லாத மாநிலத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தர வேண்டிய, இங்கே தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய அந்த நிதியை குஜராத்து, பஞ்சாப்பு அதுக்கு கொடுத்துட்டாங்களாம். அதாவது இது எப்படி நோக்கம் போகுதுன்னா, ஒரு பிஜேபி அல்லாத எந்த மாநிலம் வந்தாலும் இப்படி தான் பண்ணுறாங்க. அது ஒரு உதாரணம். இப்போ கல்விக் கொள்கைக்கு அவங்க இம்போஸ் பண்ணுறாங்க. இந்த மும்மொழி நீங்கள் ஏற்றுக்கினா தான் கொடுப்பேன்றது மத்திய அரசாங்கம் ஒரு பொதுவான ஒரு இதுதான். புரியுதுங்களா? இது கல்வி விஷயம். கல்வி விஷயத்தில் எல்லாருக்குமே போய் சேரணுன்றதுக்காக நிதியை அவங்க கொடுக்கணும்.